ஓகே. இப்ப இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க சொல்ற இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கும் நீங்க சொல்ற கோர்ஸுக்கு உண்டான ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கோட ஏஐ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வேலை ஏஐ பண்ணாதா அப்படின்னு கேள்வி வரும்ல. அது கிளவுட் ஆட்டோமேஷன் நிறைய பண்றாங்க, இதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் இருக்காதா? இந்த ஏஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஆட்டோமேஷன் இருக்கு. ஸோ அதுதான் நாங்க இந்த டெவாப்ஸ் மாதிரிப்பட்ட கோர்ஸ்ல சொல்லி கொடுக்குறோம். இப்போ கிளவுட் முடிச்சுட்டு அடுத்த லெவல் போகும்போது டெவாப்ஸ் மாதிரி கோர்சஸ் லேர்ன் பண்ணுவாங்க. இந்த டெவாப்ஸ் கோர்சஸ்ல ஆல்ரெடி ஆட்டோமேஷன் இருக்கு. இப்போ ஏஐ வந்தனால இதுல நிறைய எரர் ஃபிக்சிங், இன்னும் அட்வான்ஸ் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வழியா நாங்க பண்றோம், அதையும் சொல்லி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அப்போ எப்படி ஏஐ யூஸ் பண்றதும் தெரிஞ்சுக்கிறோம், எதையும் ப்ராக்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கிளவுட் ரிலேட்டடான ட்ரைனிங் போகும்போது பியூரா கிளவுட் ரிலேட்டட் ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நிறைய ஆட்டோமேஷன் இருக்கு. ஆல்ரெடி ஆட்டோமேட்டடான வேலை பண்ற மாதிரி இருக்கு, மானிட்டரிங் ரிலேட்டடான வேலை எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் வழியா பண்ற மாதிரி இருக்கு. ஜெகதீஷ், நீங்க கூட சொல்லியிருந்தீங்களா இப்போ முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது நர்சிங் படிச்சவங்க கூட இந்த கோர்ஸ் படிச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? ஆக்சுவலி எங்களோட அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் ட்ரைனிங்ல வந்து நாங்க பர்சனலைஸ்டு ட்ரைனிங் தான் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இந்த அஸ்லி ஆடன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஹெல்த் கேர்ல இருந்து எங்க கிட்ட லேர்ன் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கெரியர் சேஞ்ச் பண்ணணும், ஸோ அவங்களோட ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதெல்லாம் பிடிக்கல இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஓகே. ஸோ நாங்க வந்து 3 months கோர்ஸ் வழக்கமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி 1 hour தியரி 1 hour லேப் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஸோ அவங்க எல்லாமே அவங்களும் அவங்க சைட்ல இருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ த்ரூஅவுட் த டே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த கிளவுட் ரிலேட்டட் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வோடஃபோன்ல கிளவுட் இன்ஜினியரா இப்போ ஒர்க் பண்றாங்க. அப்படியா? அந்த வேலை கிடைச்சனால திரும்ப வந்து எங்க கிட்ட அதுக்கப்புறமா டெவாப்ஸ் கோர்ஸ், ஆட்டோமேஷன் ரிலேட்டட் கோர்ஸும் எங்க கிட்ட என்ரோல்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இது எங்களோட வெப்சைட்லயே சக்சஸ் ஸ்டோரிஸ்ல இருக்கும். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, இதே மாதிரி என்னோட சிஇஓ சாருக்கு வந்து மெடிசின் டெலிவரி பண்ண வந்த ஒரு கேப் டிரைவர், ஸோ அவரும் வந்து எங்க கிட்ட கோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேர் டேனியல் கிறிஸ்டின். ஸோ அவர் வந்து காக்னிசன்ட்லயும் பிளேஸ் ஆயிருந்தாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேற ஃபீல்டுல இருந்து வந்தாலும் அவங்களால பண்ண முடியும். ஆனா என்ன தேவைன்னா ஸ்கில் தேவை, அவங்க ஹார்ட் ஒர்க்கும் தேவை, அவங்க நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது ஓகே சூஸ் பண்ணி போலாமான்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ எங்க கிட்ட வர்றவங்க சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டினியூஸான எஃபோர்ட் போட்டு போறாங்க, அவங்க அச்சீவ் பண்றாங்க. அச்சீவ் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணணும்னு நாங்க சொல்றோம், பட் ஸ்டில் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபீல்டு வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்.